அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறவர். அதனால என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ எல்லாம் எதுல பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கிறதா ஆண்டவர் தருகிறாராம். நீங்க என்ன கேட்டாலும் அதைத்தான் வேதத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அவன் அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படின்னு, கல்லை கொடுப்பானோ அப்படின்னு பைபிள் இல்லை, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அப்படி செய்ய மாட்டாரா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய தெய்வம் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தரதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். காலேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, காலேப்பனுடைய மகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி ஷேர் அந்த மகளுக்கும் அவர் கொடுத்துட்டார், அந்த பிள்ளைக்கும் அவர் கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பிள்ளை அவங்க அப்பா இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீங்க எனக்கு கொடுத்தது எனக்கு போதாது, எனக்கு வேற வேணும், எனக்கு தாங்க அப்படின்னு சொன்ன போது வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளை கேட்ட உடனே கொடுத்தாராமா. தன்னுடைய தகப்பனார் இடத்துல இருக்கிறது தான் பிள்ளை கேட்குது. கடன் வாங்கி பிள்ளை கேட்கல, இல்லைன்னா இன்னொருத்தரிடத்துல பிடுங்கி தாங்கன்னு கேட்கல. தன்னுடைய தகப்பனாரிடத்துல இருக்கிறத கேட்ட உடனே தன்னுடைய தகப்பனார் அதை தருகிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஆராதிக்கிற தகப்பன் சகலவற்றையும் உண்டாக்கினவர். அவரிடத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. அவர்தான் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அதனால நம்ம கேட்கணும்.